என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, சாலமனுடைய ஸ்பெர்ம்லேருந்து அதோடைய ஒரு பர்ட்டிகுலர் டிஎன்ஏவை மட்டும் வந்துட்டு பியூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை வந்துட்டு தனியாக வந்து வச்சுடுறாங்க. வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸில் போடணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மைக்ரோ நீட்லிங்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்போ இந்த ஹேர் லாஸ்லாம் கொட்டி போச்சுன்னா, அந்த நாற்று நடுறது பண்ணுவாங்கள்ல நீடில் வச்சு. ஸோ அது மாதிரி ஃபேஸில் வந்துட்டு ஒரு 500, 750 இன்ஜெக்ஷன் மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு போர்ட்ஸில் வந்துட்டு அந்த டிஎன்ஏவை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிச்சுன்னு இன்சர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனால் நிறைய சிட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து வரும். நம்ம அப்படியே விட்டுருவோமே. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஊசி மூலமாக வந்து இறக்கி விடுவாங்க. இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த உள்ள அனுப்புகிறாங்க இல்லைங்களா? ஸோ அது மூலமாக வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஹைட்ரேஷன் அதிகமாகவும், அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்கின்னில் ஆக்சிஜன் சப்ளையும் வந்துட்டு அந்த 2/4 வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக ப்ளஸ் சில விஷயங்கள்லாம் காரணமாக வந்துட்டு அந்த யங்னஸ்